வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான இயற்கையான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றத உறுதி பண்ணிக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலத்தை தான். இந்த நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்கு. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது மிகவும் முக்கியம். அது கூட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல குறிப்பிட்ட சில உணவுகளை சேர்த்துக் கொள்ளணும். இதனால நரம்புகள் பலவீனமாவது முன்னாடியே தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய உணவுகளை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க அத்திப்பழத்தை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு பழங்களோ அல்லது 2 பழங்களோ சாப்பிடலாம். அதை நீங்க அப்படியேவும் சாப்பிடலாம் அல்லது உலர வைத்த அத்திப்பழங்களையும் நீங்க எடுத்துக்கலாம். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். உங்களுடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிறதோடு நரம்புகளை பலப்படுத்தவும் செய்யும் அத்திப்பழம். இது நரம்பு தளர்ச்சியும் உங்களுக்கு சரி செய்யும். ஒட்டுமொத்தமான நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாம நரம்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு நீங்க அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். பிரண்டையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டைக்கு உண்டு. பிரண்டையை நீங்க உணவுல சேர்த்துக் கொள்வதால உடலுக்கு பலம் தருவதோடு நரம்புகளையும் அது பலப்படுத்தும். ஸோ உங்களுடைய நர்வ்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும் பிரண்டை. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பிரண்டையை வாரத்தில் 2 முறையோ அல்லது ஒரு முறையோ நீங்க சாப்பிடுவதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுக்கலாம். ஸோ அதுதான் இதுல ஹைலைட்டு. நீங்க நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துறதை விட வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு பிரண்டையை எடுத்துக்கொள்வதை ஒரு பழக்கமாக வைத்துக் கொள்ளலாம். மாதுளம் பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளப்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மாதுளம்பழம் சாப்பிடுவதால உடல் சூட்டை மாதுளம்பழம் தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. ஸோ இப்போ நீங்க மாதுளப்பழம் எடுத்துக்கும் போது உடல் உங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சு உங்களுடைய உடலை பலப்படுத்தவும் செய்கிறது மாதுளப்பழம். உங்களுடைய நரம்புகளை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிக்க, வலுப்படுத்திக்க மாதுளம்பழம் சாப்பிடுங்க. நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க நெல்லிக்காயை எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை பற்றி தெரியாதவங்க பொதுவாக இருக்கவே மாட்டோம். நெல்லிக்காய் சாப்பிட்றதால உடலுக்கு தேவையான பலத்தை, ஒரு ஸ்ட்ராங்கை நெல்லிக்காய் கொடுக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காய் சாப்பிடும்போது கூடுதலாக உங்களுடைய நரம்பு மண்டலம் வலுப்பெறும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஆமா மக்களே, நீங்க நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அளிக்கப்படுகிறது. இதன் மூலமாக இம்யூன் பவர் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனைகளுமே வராம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காயை சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கலாம். தினமும் ஒரு நெல்லிக்காய் கூட நீங்க எடுத்துக்கலாம். அது சிறுநெல்லியாகவோ பெருநெல்லியாகவோ இருக்கலாம். ஆக மொத்தம் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது. நிறைய மருத்துவன்மைகள் தான் கிடைக்கும். நரம்புகள் பலம் பெறும். வெற்றிலையை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலையை மென்று சாப்பிட்றதால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலையை நீங்க சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகளை எல்லாம் வெற்றிலை தடுக்கிறது. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு. ஸோ நீங்க இதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க வெற்றிலையை சாப்பிட்டு. நாமளும் பார்த்தீங்கன்னா வெற்றிலையை சாப்பிடும்போது உணவுகளை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் வெற்றிலையை சாப்பிட்டோம் அப்படின்னா பாதுகாப்பான முறையில் வெற்றிலையை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்கு. பலவித சக்தியை தரக்கூடிய கண் மருந்து அப்படின்னு கூட நம்ம இந்த முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 முறை அல்லது 3 முறை நீங்க இந்த முருங்கைக்கீரையை சமைத்து சாப்பிடுறதால நரம்புகளுக்கு முருங்கைக்கீரை பலம் கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது. முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை போயிட்டு அழிச்சிரும். முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள்லாம் பலம் பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பொதுவாக உங்களுடைய உடல் நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும், கண் நரம்புகளை குறிப்பாக வலுப்பெற வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் நீங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம்.
பேரிச்சம்பழத்தை நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி அல்லது பாலில் சேர்த்து சாப்பிடும் போதும் உங்களுடைய உடலுக்கு தேவையான பலத்தை, அந்த ஸ்ட்ராங்கை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்கும். நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும் போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் இது எல்லாமே உங்களுக்கு பலமடையும். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் இரும்பு சத்தும் இருக்குது, கால்சியமும் இருக்குது. ஸோ உங்களுடைய நர்வ்ஸ் அண்ட் போன்ஸ் ரெண்டுமே வந்து பலம் பெற வச்சுக்கலாம். கூடுதலாக உங்களுடைய உடலையும் பேரிச்சம்பழம் பலப்படுத்தும். நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது பலகீனமாக இருக்கக்கூடிய காய்ச்சல் வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய உடல் எடை கூட ரொம்பவே பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் பேரிச்சம்பழத்தை அப்படியும் சாப்பிடலாம், பாலில் கலந்தும் சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும், உடல் வலிமை பெறும். பழங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள். குழந்தைகளை தொடங்கி இளைஞர்கள் ஆரம்பித்து முதியவர்கள் வரைக்குமே அனைவருமே தினமும் தொடர்ந்து ஏதாவது ஒரு பழங்களை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொண்டே இருக்கணும். வயதானவர்கள்லாம் கூட தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். குழந்தைகள்லேருந்து இளைஞர்கள் வரைக்குமே இப்போ இருந்தே நீங்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை, அதாவது அந்த பழங்கள் உணவுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், உணவுகளை எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும் சுழற்சி அடிப்படையில் ஒரு பழங்களை நீங்கள் சாப்பிடக்கூடிய போது உங்களுடைய நரம்புகள் பலமாக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம், வராமலும் தடுக்கலாம். பழங்கள் போலவே கீரைகளையும் பச்சை இலை காய்கறிகளையும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலனளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதால் நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். அடிக்கடி சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமலும் தடுத்து கொள்ளலாம். விதைகள் மற்றும் நட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசிய கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கு. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் மற்றும் நரம்புகள் மற்றும் உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு இவற்றில், அதாவது விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்கின்றன. குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ் கூட நீங்கள் பிஸ்தாவையும் சாப்பிடலாம். பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. எனவே நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும், வராமல் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்லாம் தொடர்ந்து விதைகள் மற்றும் நட்ஸ் சாப்பிடலாம். பன்றி இறைச்சியை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளின் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்கு. மேலும் பன்றி இறைச்சியில பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் புரோட்டீன் போன்ற சத்துக்களும் அதிகமாக நிறைந்திருக்கு. தொடர்ந்து பன்றி இறைச்சியை வாரத்தில் ஒரு தடவையாவது அல்லது மாதத்தில் 2 முறையாவது நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுடைய நரம்புகளை பலம் பெற செய்யும். ஓட்ஸை நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையும் விட்டமின் பி அதிகமாக இருக்கு. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிகமாக நிறைந்திருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சும், அதாவது செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்களை சுரக்க செஞ்சு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய நரம்புகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அதுக்கு நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். கடல் உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம். சீ ஃபுட்ஸ், அதிலும் குறிப்பாக மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது. மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் விட்டமின் B12 தான் முக்கியமான சத்து. ஸோ இந்த விட்டமின் B12 உங்களுக்கு குறையும் போது தான் உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படும். நரம்பு உங்களுக்கு சேதமடையும், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஏற்படும், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உருவாகும். அப்போ கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கோங்க. மீன்களில் விட்டமின் B12 அதிகம் இருக்கு. அடிக்கடி நீங்கள் உங்களுடைய உணவுகளில் மீன்களை சேர்த்து சாப்பிடும் போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே தவிர்க்கலாம், குணப்படுத்திக்கலாம். குறைந்தது நீங்கள் வாரத்தில் 2 தடவை மீன் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத மருத்துவ குறிப்புகளில் வெளிப்படுத்துறாங்க உணவு நிபுணர்கள். இறைச்சியை நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய நரம்புகள் பலம் பெறும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணவுகளில் இறைச்சியை அப்பப்போ வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அவசியமாக உங்களுடைய டயட்டில் சிக்கன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி போன்ற எந்த இறைச்சியாக இருந்தாலும் சரி இது வந்து அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி, திணை போன்றவற்றில் விட்டமின் B அதிகமாக இருக்கு. இந்த விட்டமின் B நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எனவே வளரக்கூடிய குழந்தைகளை தொடங்கி முதியவர்கள் வரைக்குமே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ், முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை நம்ம பலப்படுத்திக்கலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள்லையுமே அதிகமாக தான் இருக்கு. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கு. பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி,
பச்சை இலை காய்கறிகள், அதாவது கிரீன் வெஜிடபிள்ஸ், மீன் போன்றவற்றையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக உங்களுடைய நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் மிகவும் அவதிப்படுறாங்க. இதனால அவங்களுடைய புற நரம்புகள் வலுவிழுந்து போகிறது, மயக்கம், தலைவலி, கை கால்கள் இழுப்பு, கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. சோர்வாக இருப்பாங்க எப்பயுமே அவங்க. ஆகியால இது போன்ற நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த நலமோட பதிவில் சந்திப்போம். நன்றி மக்களே.